அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நம்பாத பட்சத்திலே அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாகும். எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு கண்ணீர், வேதனை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த தொல்லை, எனக்கு ஏன் இந்த அவல நிலை, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? ஆறும் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புகிறது. சங்கீதம் 118வது சங்கீதம் வசனம் 8 கொஞ்சம் வாசிங்க. The book of Psalms chapter 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அல்லாஹ்வுடைய மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹalleluya. ஹalleluya. மனுஷனை நம்புவதை விட்டுடுங்க. அது காலமான பதம் என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, நீ நம்புகிறாயே, நீ நம்புகிறாயே, யாரெல்லாம் நீ நம்புகிறாயே, ஒருவேளை உன்னுடைய பலத்தை நம்புகிறாயே, உன்னுடைய திறமையை நம்புகிறாயே, உன்னுடைய அறிவை நம்புகிறாயே, உன்னுடைய ஆற்றலை நம்புகிறாயே, உன்னுடைய கணவனை நம்புகிறாயே, உன்னுடைய மனைவியை நம்புகிறாயே, உன்னுடைய பிள்ளைகளை நம்புகிறாயே. நம்பிக்கைக்கு பதம் என்ன தெரியுமா? அவரையே சார்ந்து வாழ்வது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. அவரையே சார்ந்து வாழ்வது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹalleluya. ஹalleluya. குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தரையே நம்பித்தான் தீர வேண்டும். நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. நம்பிக்கை என்றால் என்ன? அன்பானவர்களே, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, அன்பானவர்களே, சூழ இருக்கிற காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, பலரை வழிபடுவதை விட்டுவிட்டு, பலரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு, பலருக்கு துதி செலுத்துவதை விட்டுவிட்டு, ஒருவருக்கே அடிபணிந்து வாழ்வதுதான் நம்பிக்கை. ஹalleluya. ஹalleluya. அந்த ஒருவர் தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நாம் தேவனை நம்புகிறோம். இந்த குடும்பம் ஒன்றாக செழிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் கணவன் மாத்திரம் அல்ல, மனைவி மாத்திரம் அல்ல, பிள்ளைகளும் அவரையே நம்பி வாழ வேண்டும். நான் நல்லா படிச்சேன், எனக்கு நல்ல திறமை இருக்குது, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, என்னுடைய சுயத்தை நம்பி வாழ்வேன், என்னுடைய பலத்தை நம்பி வாழ்வேன், என்னுடைய அறிவை நம்பி வாழ்வேன் என்று சொன்னால் அன்பானவர்களை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நாமவே அன்பானவர்களை படகை கவிழ்த்து விடுவோம். மனுஷனை நம்பாதே. ஏன் நம்பாதே? மனுஷனை நம்பினா என்ன நடக்குதுங்க? பைபிளுக்கு ஆதாரம் என்ன இருக்குதுங்க? அன்பானவர்களே, ஊழியம் என்ற முறையில பலரை நம்பி நான் ஏமாந்து போனேன். இன்றைக்கு சுமார் ஒரு 20 கால் அடிச்ச அன்பானவர்களே, அவங்க எல்லாம் பிலீவர், மினிஸ்ட்ரி செய்யறவங்க, ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரை கூட செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட அன்பானவர்களே, ஒரு தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கிறார். பைபிள் எடுக்கிறவங்க எல்லாம் அன்பானவர்களே, நீங்க நினைச்சக்கூடாது அவங்க உண்மையா உத்தமமா இருக்காங்கன்னு. அன்பானவர்களே, பைபிள் எடுக்கிறவங்க கூட அன்பானவர்களே வெளி தோட்டத்திலே பைபிள் எடுக்கலாம், உள்ள ஆழத்திலே வஞ்சிக்கிறவர்களாய் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேகர் என்னை ஏமாற்றி இருக்கிறார். ஊழியம் என்ற முறையிலே நம்பி எதையோ செய்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக அன்பானவர்களை எல்லாவற்றையும் கேடுதனமாக மாற்றி இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் பரவாயில்லை, இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அன்பானவர்களை பைபிள் வாசிப்பதும் பாடுவதும் ஆராதிப்பதும் துதி
நம்பப்படுகிறவர்களே துன்மார்க்கமா இருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க? யாருங்க நம்புறது? won't believe. சத்தியம் என்ற போர்வையில் அசத்தியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், துன்மார்க்கர்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கால், there is no response. I message, there is no response. ஒருத்தர் 2,15,000 தரணும், ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒருத்தர் 1,4 லட்சம் தரணும், ரெஸ்பான்ஸ் இல்லை. மனைவியும் உடந்தையா இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னாக்கா, யாரையும் நம்பி ஈவன் 5,000 கூட கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி என்ன பண்ணாதீங்க, இனிமேல் ஒரு 5,000 ரூபாய் கூட நிற்காதீங்க. அப்ப என்னதான் பண்ணோம்? முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி விட்டுடுங்க. 500 1000 ரூபாய் கொடுத்து மறந்துடுங்க, அவ்வளவுதான். காசு ரிட்டர்ன் வருதுனாக்கா பிரேயர் வரவங்க கூட வர மாட்டான். ஆனா ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானுக்கு வேலை பண்ணாதே. ஒன்று அன்பானவர்களே பரலோக தேவன், இன்னொன்று எஜமான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? இன்னொரு எஜமான் யார் தெரியுமா? சாத்தான் இல்ல, 2 எஜமான். ஒருவர் தேவன், இன்னொரு மனுஷனை நம்புவது விட்டுவிடு. கடமைகளை செய்க. கடமைகளை கண்ணும் கருத்துமா செய்ய. உனக்காக ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாரா, நீ ஓவர் கான்பிடன்ஸா ஓனர் மேலேயோ, நீ ஓவர் கான்பிடன்ஸா அன்பாதவர்களை நீ வேலை செய்யற எஜமான் மேலேயோ, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத. அன்பாதவர்களை, என்னுடைய வேலையிலே மிகவும் ஒரு பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலே வேலை நின்று நான் செய்தேன். ஒரு நாள் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை போல என்னுடைய வேலையில ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கு முன்பு நான் செய்தேன். ஒரு தகப்பனாய் நேசித்து நான் செய்தேன். கடைசியில ஒரு நாள் அன்பானவர்களே, சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டான சூழ்நிலை நிமித்தம் அவர் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? I am not your godfather. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கொஞ்சம் லேட்டா இருந்துக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? I am not your godfather. உன்னுடைய ஞான தகப்பன் நான் இல்லப்பா. வந்தா வேலை செய்து போயினே இருக்கு. புரியுதுங்களா? யாரையும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தவிர யாரையும் தலைக்கு மேல வச்சுக்காதீங்க, ஆபத்து அது. ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? யாரையும் இயேசு சாமி தவிர வேறு யாரையும் தலைக்கு மேல வச்சுக்காதீங்க. தலைக்கு மேல ஒரே ஒருவர் தான் இருக்கணும். அவர் தான் நம்பிக்கைக்குரியவர், நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் அந்த இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அன்பானவர்களே, யார் இருந்தாலும் சரி, ஒரே ஒருவர் நம்பிக்கை. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். ஹல்லேலூயா. ஏங்க மனுஷனை பத்தி எப்படி சொல்றாரு? சரி, பைபிள் என்ன சொல்றதுங்க? எரேமியா 17வது அதிகாரம். Jeremiah, the book of Jeremiah, chapter 17.
17வது அதிகாரம் வசனம் 5-8 முடிய மெதுவாக நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். வாசி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்ல நோடிங்க எல்லாரும் என்ன பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு, அப்படின்னாக்கா என்ன, எனக்கு நல்ல மாம்சம் இருக்குது, எனக்கு நல்ல சரீரம் இருக்குது, ஐ ஆம் வெரி ஹெல்தி, ஐ ஆம் வெரி ஆக்டிவ், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணும் இல்லை, எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, என் சரீரத்தை யாருமே தொட முடியாது. மாம்சத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பாத்தீங்களா, சபிக்கப்பட்டவர்களாம். நீ மனுஷனை நம்பி வாழ்ந்தா, அவனுடைய பலத்தை நம்பி வாழ்ந்தா, அவனுடைய திறமையை நம்பி வாழ்ந்தா, அவனுடைய அறிவை நம்பி வாழ்ந்தா, உன்னுடைய சுயநலத்தை நம்பி நீ வாழ்ந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நீயும் நானும் சபிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அப்பாதவர்களே, அநேக குடும்பங்களிலே சாபங்கள். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? எனக்கு தெரியாதா, எனக்கு திறமை இல்லையா, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு ஆற்றல் இல்லையா, எனக்கு பலம் இல்லையா, என்னாலதானே இந்த குடும்பம் ஓடுது. மாம்சத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபம் பாருங்க வீட்டுல வந்துருதுங்க. எனக்கு அவரை நம்பி, இவரை நம்பி, இவரை நம்பி, அவரை நம்பி, பலரை நம்பி 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 அன்பானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. கணவனை நம்பி, மனைவை நம்பி, பிள்ளைகளை நம்பி, அன்பானவர்களே, எல்லா சொத்தையும் எல்லாம் எழுதி வைத்து, அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளை என்னை பார்க்கும், என்னுடைய வயதான காலத்தில் என் பிள்ளை என்னை பார்க்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்பி நம்பி கடினமாய் உழைத்து எல்லாவற்றையும் செலவழித்து கடைசியிலே வளர்த்த பிள்ளையே தாயும் தகப்பனையும் இல்லை என்று சொன்னால் வீட்டை விட்டு விரட்டுகிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை சாப்பாடு போட மட்டும் காத்திருக்கணும். என்ன பரிதாபம். அதுக்கு இல்ல 6வது வசனம், அவன் அந்தரவெளியில் நன்மையானதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் அவன் வனாந்திரத்திலே வறட்சியான நிலங்களிலே தங்குவான். மனுஷனை நம்பி வாழ்றியா, கடைசியில முடிவு இதுதான். பலத்தை நம்பி வாழ்றியா, கடைசியில முடிவு இதுதான். அநேகரை நம்பி வாழ்ந்து அநேகர் மோசம் போயிருக்கிறார். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றார்? வாசிங்க பாருங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். தட்ட மாட்டீங்களா? கர்த்தரை நம்பிக்கையாய், நம்பிக்கைனா என்ன? இவரு தான்ப்பா எனக்கு எல்லாம். நான் மருத்துவமனையில் ஓட்டி ரூம்க்கு என்ன எடுத்துட்டு போட்டாங்க. அந்த ஓட்டி ரூம்ல ஆபரேஷன் தியேட்டர்ல ஏறத்தாழ 3 அவர் படுக்கையில் இருக்குது.
ஏறத்தாழ 3 அவர் படுக்கை. எல்லாம் அன்பானவர்களே, டாக்டர் போய் வெளியே போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, என்னால் ஒண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் செயல்படுங்க. அவங்களுக்கெல்லாம் டாக்டர் மேல நம்பிக்கை, டாக்டர் பண்ணிடுவாரு. எனக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் ப்ரொபோஷனல் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அந்த டாக்டர், இந்த டாக்டர், இவங்க திண்டாடுறது எனக்கு நல்லாவே தெரிந்தாண்டவர, இவங்களால ஒண்ணுமே முடியல, நீ இறங்கி வாப்பாங்க, நீங்க இறங்கி வாங்க, அவங்கள மறைச்சு நீங்க செய்யுங்க. நீங்க செய்தா சக்சஸ், அவங்க செய்தா சக்சஸே கிடையாது. அவரையே நம்பினேன், என் முழு உள்ளத்தோடு அவரையே நம்பினேன், என் முழு எண்ணத்தோடு அவரையே நம்பினேன். ஹல்லேலூயா. மரண படுக்கை தலைகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. நல்ல தடவணைகளா, ஹல்லேலூயா, தலைகளாக மாற்றினார். அற்புதமான தேவன் அவர். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மாம்சத்தை உயர்பலமாக்கிக் கொண்டு மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. என்ன வந்தாலும் நம்புங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்புங்க, எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்புங்க, எந்த வியாதி வந்தாலும் நம்புங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்புங்க, எல்லாமே பறிபோனாலும் நம்புங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் தான். அதுக்கு சொல்ற வசனம் என்ன? அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மலை சாட்சியமான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை கனி கொடுக்கிறோம் நாம் மாறிடவும் மாணவர். எப்பங்க? அவரையே நம்பி வாழும்போது. இன்றைக்கு நீங்க யாரை நம்புறீங்க? உன் திறமையை நம்புறீங்களா? உங்க வேலையை நம்புறீங்களா? உங்க அறிவை நம்புறீங்களா? உன் உடன்பிறப்புகளை நம்புறீங்களா? யாரை நம்பி வாழ்வு? காலையில் எழுந்த உடனே அவரை நம்புங்க, மத்தியான வேலைகளை அவரை நம்புங்க, இரவு வேலைகளை அவரை நம்புங்க. காரணம் அவர் ஒருத்தர் தான் மாறாதவர். எல்லாமே மாறி போயிருக்கு. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. காலையில தரேன்னு வாங்க, சாயந்தரம் இல்லைன்னு வாங்க. நாளைக்கு வந்து கொடுத்துருவேன்னு வாங்க, நாளைக்கு போனாக்கா இல்லைன்னு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தியே போயிடுவாங்க. பைபிள் எடுக்கிறவங்களா நம்பிடாதீங்க, ஜெபம் பண்றவங்களா நம்பிடாதீங்க. ஏனக்கா அன்பார்ந்தவர்களே, மேல் தோட்டத்திலே அவர்கள் பைபிள் வாசிக்கலாம், மேல் தோட்டத்திலே அவர்கள் ஜெபிக்கலாம். ஆனா உள்ளான மனுஷன் இன்னும் மாறவே இல்லை. அவன் குணம் மாறல, அவன் செயல் மாறல, அவன் பேச்சு மாறல, அவன் சுபாவம் மாறல. நீ இயேசு கிட்ட வரணும்னாக்கா அன்பார்ந்தவர்களே, குணங்கள் மாறணும். குணமே மாறாத அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை? நானும் பாவிதான். இயேசு கிறிஸ்துவாண்டையில் வருவதற்கு முன்பு அன்பார்ந்தவர்களே, பாவத்தில் மூழ்கினவன். எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. என்றைக்கு இயேசு என்னுடைய வாழ்க்கையில 20வது வயதில் நுழைந்தாலோ அன்றைக்கு
அவர்களுக்கு எல்லாம் தலைகளாய் மாறினது. ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறினது, குணங்கள் மாறினது, பேச்சு மாறினது, சுபாவங்கள் மாறினது, கஞ்சதனம் மறைந்தது, கொடுக்கிற கையாய் மாறினது, ஏழைகளுக்கு இறங்குகிற கையாய் மாறினது, மற்றவர்களை கனிவோடு பார்க்கிற கண்களை தேவன் தந்திருக்கிறார். யாரை பார்த்தாலும் அன்பானவர்களே கருணையோடு பார்க்கிற அந்த கண்களை தேவன் கொடுத்திருக்கிறார். தவறான இடங்களுக்கு இந்த கால்கள் போவதில்லை, தவறான வேலைகளை இந்த கை செய்வதில்லை, தவறான பேச்சு இந்த நாவு பேசுவதில்லை, மற்றவர்களை குறை கூறி இந்த நாவு பேசுவதில்லை. இதுதாங்க மாற்றம். உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி என்று ஆண்டவர் சொன்னார். உன் விரோதிகளுக்காக நீ ஜெபம் பண்ண என்று ஆண்டவர் சொன்னார். என்னை சபிக்கிறவர்களை நான் தொடர்ந்து நான் ஆசீர்வதித்தான் கொண்டிருக்கிறேன். என் துன்மார்க்கர்களை அன்பார்களை நேசிக்கத்தான் நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது உன்னுடைய குணங்களை அவர் மாற்றுவார், உன்னுடைய பேச்சை அவர் மாற்றுவார், உன்னுடைய சுபாவத்தை அவர் மாற்றுவார். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும். அப்படின்னாக்கா நீ மனுஷனை குறித்து பயந்தா கண்ணினக்கானா வெடி கண்ணியை வரவைக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமா. மனுஷனுக்கு நீ பயந்தா கண்ணி வருமா? ஆனா கர்த்தரையே நீ நம்பி வாழ்ந்தா என்ன பண்றாரா? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரா. இன்னும் எத்தனை பேர் அழிக்கணும்னு நினைக்குவாங்க? நீ அழிக்க முடியாது. உன்னை எத்தனை பேர் நாசம் பண்ணணும்னு நினைக்குவாங்க? நாசம் பண்ணவே முடியாது. உன்னை சூறையாட வேண்டும் என்று நினைப்பார்கள் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கெட்டு போவார்கள். உன்னை நாசம் போட வேண்டும் என்று, நாசமாக்க வேண்டும் என்று திட்டம் போடுவார்கள், அவர்களுக்கே அந்த நாசம் நேரிடும். காரணம், உன்னையும் என்னையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஆண்டவர். சொல்லுங்க, என்னை ஆண்டவர். என்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவர். சொல்லுங்க, என்னை ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, என்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். யாருமே என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம். என்னங்க உயர்ந்த அடைக்கலம்? அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அந்த அடைக்கலமான இடத்துக்கு யாருமே வர முடியாது. யாருமே எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க. குடும்பமே கர்த்தரை நம்புங்க. குடும்பமாய் நம்புங்க. இத்தனை வாக்கியம் அன்பாதவர்களே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக.
நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய அவைகள் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புசியும் பெறுவாய். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 37 வசனம் 5-7 வாசிக்க கேட்போம். The book of Psalm chapter 37 verse 5 and 7. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. என்ன பண்ணமா பாத்தீங்களா? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. உன் மேல நம்பிக்கையா இருக்காத, குடும்பத்து மேல நம்பிக்கையா இருக்காத, கணவன் மேல நம்பிக்கையா இருக்காத, மனைவி மேல நம்பிக்கையா இருக்காத, பிள்ளைங்க மேல நம்பிக்கையா இருக்காத, உன் திறமை மேல நம்பிக்கையா இருக்காது. அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். உன் வழியை ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர் மேல் நம்பிக்கையா. ஏன் அவர் சொல்றாரு என் மேல நம்பிக்கையா இருந்தாக்கா, அன்பானவர்களே, நீ அநேகர் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் செயல்படும். நீ இயேசு கிறிஸ்துவ தான் அன்பானவர்களே உண்மை உள்ளவர். நம்பிக்கைக்கு பாத்திரம் அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, நீ அவர் மேல் நம்பிக்கையா இரு. இல்லாட்டி அவர் சொல்லுவாரு, நீங்க இவங்க மேல நம்பிக்கையா இருங்க, அவங்க மேல நம்பிக்கையா இருங்க, அம்மா மேல நம்பிக்கையா இரு, கணவன் மேல நம்பிக்கையா இரு, மனைவி மேல நம்பிக்கையா இரு, பிள்ளைங்க மேல நம்பிக்கையா இரு, உன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கையா இரு, உன் அறிவு மேல நம்பிக்கையா இரு. ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரன், இஸ் இன் பிரிட்டிஷ், இஸ் a Jewish guy. இங்கிலாந்துல வாழ்றார். ராஜ வம்சத்தை சேர்ந்த ஜூவிஷ் பரம்பரை சேர்ந்த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன். அவர் எப்பொழுதும் அன்பானவர்களே அவருடைய மாளிகையில பல விதமான அறைகள், தன்னுடைய கஜானா வைப்பதற்கு அவர்கிட்ட தான் ஒரு சாவி. அந்த கஜானா ரூமுக்கு யாருமே நுழைய முடியாது. ஒரு நாள் என்ன நடந்தது அன்பானவர்களே, தன்னுடைய வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் அனைவரும் வேறு தேசம் பிரயாணம் போனார்கள். இவருடைய அறையோ பயங்கர பெரிய மாளிகை. இந்த அறையிலிருந்து அந்த அறைக்கு போறதுக்கு ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அன்றைய தினம் இவர் என்ன செய்தார், தன்னுடைய கஜானாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே ரூமில் நுழைந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் கீயை வச்சு திறந்தாச்சு, உள்ளவும் போயாச்சு. அந்த சீக்ரெட் கோட் நம்பரை அன்பார்ந்தவர்களை திறந்துட்டு ஒரு அன்பார்ந்தவர்களை அதை மறந்து போட்டார். அது யாராலும் திறக்க முடியாது. இது உண்மை, நான் சொல்றது. அதை யோசித்து என்னமோ பண்றாரு, திறக்க முடியல. கத்துறாரு, எனக்கா பெரிய அறை, கத்து எவ்வளவு கத்துனாலும் ஒன்னும் கேட்காது. கடைசியில ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அந்த எல்லாம் கஜானா மேல அங்கே விழுந்து செத்துருக்கிறார். தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய கஜானாவை நம்பி வாழ்ந்ததை நிமித்தம் கடைசியில அன்பாதவர்களே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கிறது. யாரை நம்பி வாழ்ந்த? ஆண்டவர் மேல உங்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்க? நீங்க நினைச்சிருக்கிறீங்களா உங்க சுவாசம் உங்களுக்கு நினைச்சிருக்கிறீங்களா? உங்க பலம் உங்களுக்கு நினைச்சுக்கிறீங்களா?
இந்த பலம் என்ன? இன்னைக்கு ஏமாந்தவர்களே, மனிதன் கர்வம் படைப்பதற்கு எதற்கு தாருமா? இந்த பலம் எந்த நினைச்சுக்கிறான்? இந்த சுவாசம் எடுத்து நினைச்சுக்கிறான். ஆண்டவர் ஏன் தேடுறதில்லை தெரியுமா? ஆண்டவர் மேல பயபக்தி இல்லை, ஏன் தெரியுமா? இதெல்லாம் என்னதுதான் கரெக்டா அன்பாந்தவர்களே, ஒரு ஆராதனைக்கோ ஒரு ஆண்டுடைய செய்திக்கோ அன்பாந்தவர்களே ஒரு மதிப்பே கொடுக்கறதில்லை, ஏன் தெரியுமா? இதெல்லாம் என்னது? நான் எப்படி நான் நடக்குவேன்? என்ன கேட்கறப்ப யாரும் இல்லை. உபாகமம் 8வது அதிகாரம், the book of Deuteronomy chapter 8 verse 17 and 18. உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 17 18 வாசிங்க பார்க்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்த என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. என்னுடைய சாமர்த்தியமும், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய பலத்தினால் நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. சுவாசம் வந்து என் சரீரத்தில் ஒண்ணும் இல்லை, நான் நல்லாக்குறேன், கை நல்லாக்குது, கால் நல்லாக்குது, அறிவு நல்லாக்குது, நல்லா சாப்பிடுறேன், சாப்பிடுறதெல்லாம் நல்லா ஜீரணம் ஆகுது. நீ சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் யார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தருகிறார். கரங்களை கட்டி ஹல்லேலூயா. இந்த பலத்தை அவர் தராங்க, இந்த சுவாசத்தை அவர் கொடுக்கிறாரு, இந்த கையை இந்த காலை அவர் கொடுத்துக்கிறாரு. எத்தனையோ பேர் பேரலைஸ் ஆகிருக்கு கெடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிளைண்டா கெடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் முடமா பெட்ரோல் ஆயிட்டுக்கிறாங்க. என் சகோதரர் சொன்னார், ஜீவன் சொன்னார், என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்லா உட்கார்ந்து இருந்தாரா, டீ குடிச்சாரா, திடீர்னு ஸ்ட்ரோக், திடீர்னு பேரலைஸ். அவர் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிருக்கிறார். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலன் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னாக்கா என்ன? ஆண்டவரே உண்மையை நம்புறேன்ப்பா, நான் நிக்கிறது உங்களுடைய திறமைப்பா, நான் பேசுறேனே, நான் படுத்து உறங்குறேனே, நான் படுத்து உறங்குறேனே, நல்ல தூக்கம் வருது, மேல நம்பிக்கையா வைக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. உன் மேல நம்பிக்கையா இருக்காது, உன் திறமை நம்பாது, அறிவை நம்பாது, ஆற்றல் நம்பாது, எதையுமே நம்பாது. என்னுடைய வாழ்க்கையில் அன்பாதவர்களே, என்னை நான் நம்புவதே இல்லை. I never believe myself. எப்படிங்கப்பா? இல்ல, நான் அவரை தான் நம்புவேன். ஒரு சின்ன வேலை இருந்தா கூட நான் அவரை தான் நம்புவேன். என் திறமையை ஒரு நாள் நான் பயன்படுத்தினது இல்லை. ஹல்லேலூயா. 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 அதனாலதான் எத்தனையோ விசை மரண படுக்கையை ஆண்டவர் தலைகளாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரையே நம்பி வாழ்வதின் ஒரே காரணத்தின் நிமித்தம் எத்தனையோ தடவை மரண படுக்கையை தலைகளாக மாற்றியிருக்கிறார். என்ன நான் நம்பவே இல்லை, நான் என் திறமையை நம்புறதில்லை, அறிவை நம்புறதில்லை, ஆற்றல் நம்புறதில்லை. அன்பானவர்களே, என்கிட்ட என்ன நான் கொடுத்துக்கிறேன், எதையுமே நம்புறதில்லை. நான் செய்யற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இது எல்லாம் உம்மால் வந்தது, உமக்கே உரியது. இது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படிதான் வாழணும் ஆண்டவரே. நீங்க எப்படி எல்லாம் என்ன நடத்துறீங்களோ அப்படிதான் நான் வாழ்வேன். யாருக்கு கொடுக்க
குடும்பமே இல்லைனாக்கா இல்லை, நீங்க சொல்றது கேட்கல. நான் எனக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு க்ளோஸ். அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்கள், அன்பானவர்களே, ஆராதனையிலே ஒழுக்கத்தோடு பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற மூச்சு நாளைக்கு இருக்காது. தேவ பயத்தோடு ஆராதனைக்கு வாங்க. Come with the presence of God, with full of God fear. ஏனோ தானோ என்று நினைக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்காது. ஆனா நீ அவரை நம்பி வாழ்ந்தா உன்னை ஒரு காலம் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும். அதுல என்ன தெரியுமா சொல்றாரு? எப்பொழுதும் நீ உன்னை நம்பாம, உனக்கு திறமை கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு, ஆற்றல் கொடுத்தாரு, நீ அவரையே நம்பி வாழு. நீ எப்பொழுதும் அவரையே சார்ந்துரு. அவர் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. குடும்பம் கர்த்தரை நம்புனுங்க. பிள்ளைகள் இயேசுவை நம்புன. இயேசுவை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கை. இப்போ திரும்ப சொல்றேன் கேளுங்க. படிப்பு இருக்குதோ இல்லையோ, வீட்டுல சோறு இருக்குதோ இல்லையோ, துணி இருக்குதோ இல்லையோ, 10க்கு 10 ரூம் இருக்குதோ இல்லையோ, நீங்களும் உங்க பிள்ளைகளும் எல்லாருமே இயேசுவை நம்புனாங்க. ஹல்லேலூயா. வைராக்கியத்தோடு சொல்றாங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை, அது கேடுகட்ட வாழ்க்கை. எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, பிள்ளைங்களுக்கு இயேசுவை கொடுங்க. படிக்குதோ படிக்கிறது இல்லையோ ரெண்டாவது, வேலை இருக்குதோ இல்லையோ, பசியோ பட்னியோ, வீடு இருக்குதோ வாசல் இருக்குதோ, எது இருக்குதோ இல்லையோ, இயேசுவை மாத்திரம் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்பிக்கைக்குரியவர். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கொடுத்துருங்க. பணம் இருக்குதோ இல்லையோ அவரை கொடு. அவர் மேல வைராக்கியமா வாழ்ந்தவங்க பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசு நுழைந்தால் அந்த வாழ்க்கை அன்பானவர்களை பூவாய் மலரும். அது செந்தாமரையாய் மலரும். கணவனுடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்று சொன்னால் அது ஒரு கேடுகட்ட வாழ்க்கை. மனைவி வாழ்க்கையில இயேசு இல்லை என்று சொன்னால் அது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. யாரை நம்புறீங்க? திறமையை நம்புறீங்களா? அறிவை நம்புறீங்களா? ஆற்றலை நம்புறீங்களா? உன்னை படைத்த தேவனை நம்பி நீ வாழ. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போம். இன்னும் அந்த பாடல் சோர்ந்து போகாது. எல்லோரும் எழுந்து நின்று நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு டச் ஆச்சு? உண்மையிலே ஆண்டவர் என் கூட பேசினார். ஹல்லேலூயா. கரங்கள் அசையமாகலாம். ஹல்லேலூயா. அதமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்புறீங்க? இனிமேல் யாரை ஒருவர் மாத்திரம் நம்பணும். எல்லாரையும் நம்பி வாழ்க்கை ஒரே ஒருத்தரை தான் நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேயும் நம்பி இங்கேயும் நம்பி அங்கேயும் நம்பி வாழ்ந்தீங்கன்னா கேடு கட்டு போடுவீங்க. ஒரே ஒருவரை நம்பி வாழணும். கந்துனை அழைத்த தேவன்
உண்மையை நம்பி நான் வாழ்கிறேன். என் திறமையை நம்பி அல்ல, என் பலத்தை நம்பி அல்ல, என்னுடைய உறவுகளை நம்பி அல்ல, என்னுடைய செல்வத்தை நம்பி அல்ல, உண்மையே நம்பி நான் வாழ்கிறேன். சத்தமாக உண்மையே நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா வழிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நரம்புகள், எலும்புகள், தேவனே உடல் உறுப்புகள், ஒவ்வொரு பாகங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடு வீடு திரும்பட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு வீடு திரும்பும்படி செய்யும். அப்படியே செய்வதற்காக நன்றி. இவர்களோடு பேசினமைக்காக நன்றி. ஓ ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரையே நம்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களையும் நம்பும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. அன்பார்ந்தவர்களே, அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் உணவு இருக்கும். தயவு செய்து நேரத்தோடு வாங்க. எல்லோரையும் கூட்டிட்டு வாங்க. முடிஞ்சா கீ ரைஸ், சிக்கன் எது பண்ணலாம், இல்லாட்டி பிரியாணி எதுனா பண்ணலாம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. செய்யறதுக்கு ஆண்டவர் பலம் தரணும். என்னுடைய பலன் அல்ல, ஆண்டவர் பலம் தரணும். ஹல்லேலூயா.